வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 27 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த முளைப்பாரியில ஒரு பெரிய ஆயுதத்தை வச்சிருக்காங்க அந்த வில்லன்கள் எல்லாருமே. இது தெரியாம ரேவதி முளைப்பாரிய தலையில கொண்டுகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வில்லி இருக்காங்கல்ல, அவங்க போன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மயிலு வந்துட்டு வில்லிய கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது கண்டிப்பா பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் அவங்க இப்படி ஒரு பிளான் பண்ணி இருக்கிறது நம்ம மயிலுக்கு தெரிய வருது. இத வந்து போன் பேசுறாங்க இது மாதிரி வில்லன் கிட்ட. நீங்க நினைச்சத வச்சிட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம நினைச்சது நடக்குமா அப்படின்னு. அதுக்கு முத்து சொல்றாரு, இங்க பாரு, அது அந்த ரேவதியோட தலைமையில வச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரேவதி காலி ஆகிடுவா. இந்த கும்பாபிஷேகமும் நின்னு போயிரும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது கேட்டதும் அந்த வில்லி சொல்றாங்க, சரி அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேவதி தானே. ரேவதி முளைப்பாரி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டா அப்படின்னு சொன்னதோட மயிலு இதை கேட்டுட்டு ஷாக் ஆகுறாரு. ஐயோ, அப்போ இவங்க ரேவதிய ஏதோ பண்ண போறாங்க. உடனே மாப்பிள்ளை கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லணும் அப்படின்ட்டு அவரு நேரா ஹீரோவை போய் பாக்குறாங்க. ஹீரோ நேரா மயில பார்த்து சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு சொல்ல, மயிலு சொல்றாரு, சகல அவங்களோட அடுத்த டார்கெட் நம்ம ரேவதி. ரேவதியோட முளைப்பாரியில என்னமோ வச்சிருக்காங்க. ரேவதியோட உயிருக்கு ஆபத்து. சீக்கிரம் ரேவதிய போய் காப்பாத்தணும் மாப்பிள. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறாரு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை காப்பாத்துறதுக்காக கிளம்புறாங்க. ரேவதி வந்து முளைப்பாரிய தலையில வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோ இங்கேருந்து ஓடி வராரு. ரேவதி அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. பாட்டி வந்துட்டு நேரா ரேவதிய பார்த்து, ரேவதி பேரன் கூப்பிடுற மாதிரி இருக்கு, அம்மாடி நீ போயிட்டே இருமா, நான் வந்துகிட்டே இருக்கேன், பேரன்ட்ட என்னன்னு கேக்குறேன். இதை கேட்டதும் ரேவதியும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு பாட்டி கிட்ட, பாட்டி ரேவதிய நிக்க சொல்லுங்க அப்படின்னு. அப்ப பாட்டி கேக்குறாங்க, ஏன் என் பேராண்டி என்னாச்சு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி ரேவதியோட உயிருக்கு ஆபத்து, ரேவதிய காப்பாத்தணும் அப்படின்னு. இது கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, ஏயா என்னாச்சு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி வாங்க பாட்டி சொல்றேன் அப்படின்னு. ரெண்டு பேருமே வேகமா போறாங்க. அங்க போயிட்டு ரேவதியை நிப்பாட்டுறாங்க. அப்போ ரேவதி கேக்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி உன் தலையில ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அப்போ எடுத்துட்டு தூக்கி வீசும் பொழுது அங்க போயிட்டு வெடிக்குது. அப்ப ரேவதியோட கையில பயங்கரமான காயம் பெற்றுது. இத பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. அப்ப ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு, என்னடா இது இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சு, நம்ம பக்கத்துல வந்து ரேவதியை காப்பாத்த முடியலையே அப்படின்னு ரேவதி வந்து மயங்கி கீழே விழுகுறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. பாட்டி நேரா ஹீரோவை பார்த்து, ஐயா என்னையாச்சு என்னையாச்சு அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி இது எல்லாமே அந்த எதிரிகளோட வேலை. அவங்கதான் எப்படியாவது இந்த கும்பாபிஷேகத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிருக்காங்க அப்படின்னு. அப்புறமா ரேவதியை தூக்கிக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாட்டியும் நேரா ஹாஸ்பிட்டல் கிளம்ப, மயில சொல்றாரு, நான் போயிட்டு அத்தை கிட்ட விஷயத்த சொல்றேன் அப்படின்னு நேரா கோவிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அங்க உள்ளவங்களை பார்த்து, இது மாதிரி ரேவதிக்கு ரொம்ப பெரிய ஆபத்தாயிருச்சு அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட சொன்னதோட வில்லி இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் வெளியில காமிச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வில்லி அவங்க அக்காவை பார்த்து, அக்கா நான் அப்பவே சொன்னேன் இந்த கும்பாபிஷேகத்துக்கு வர வேணாம், இதனால நம்ம வீட்டுல உள்ளவங்க யாருக்காவது ஆபத்தே இருக்கு அப்படின்னு நான் உன்கிட்ட அப்பயே சொன்னேன். ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்படி கும்பாபிஷேகத்துக்கு வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனைய இழுத்துக்க வேண்டியதாகிருச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொன்னதோட அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருக்கா கண்டிப்பா ரேவதிக்கு ஏதோ ஆகிருச்சு அப்படின்னு. மயிலு சொல்றாரு, ரேவதிய ஹாஸ்பிட்டல் மாப்பிள்ள கொண்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு. ஈஸ்வரி கேக்குறாங்க, மாப்பிள்ள என்னதான் மாப்பிள்ள ஆச்சு அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை இந்த கும்பாபிஷேகத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ரேவதியை டார்கெட் பண்ணியிருக்காங்க அந்த வில்லன்கள். இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு பயங்கரமான கோவம். நான் கண்டிப்பா அவங்கள சும்மா விட மாட்டேன். அப்போ வில்லி அதிர்ச்சியாகி, எப்படியாவது அக்காவை நிப்பாட்டணுமே அப்படிங்கிறதுக்காக, அக்கா ஃபர்ஸ்ட் ரேவதி எப்படி இருக்கா அப்படின்னு போய் பார்ப்போம், அதுக்கப்புறம் அவங்கள பாத்துக்கலாம். இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்போ வில்லி போயிட்டு இருக்கும் பொழுதே அவங்க அக்காவுக்கு தெரியாம அவங்க புருஷனுக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி, சொல்லுமா என்னாச்சு, நம்ம பிளான் சக்சஸ் ஆயிட்டா அப்படின்னு.
அப்ப வில்லி சொல்றாங்க, என்னங்க நம்ம பிளான் சக்சஸ் ஆயிட்டு கோவில் கும்பாபிஷேகம் நின்னு போயிருச்சு. அந்த ரேவதிய ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போயிட்டாங்க. நானும் அக்காவும் ஹாஸ்பிட்டல் தான் போறோம். அதோட நீங்க தான் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. சோ நீங்க யாரு கையிலயும் அம்பிடாதீங்க. நீங்க போயிட்டு எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிடுங்க. எப்படியாவது நான் அக்கா கரைய சமாளிச்சுக்கிறேன். இது கேட்டதும் அவரும் அப்படியா, இப்படி நான் தான் பண்ணேன் அப்படின்னு தெரியும். அதுக்கு அவங்க சொல்றாங்க, இது எல்லாமே கண்டிப்பா அந்த டிரைவர் பையலோட வேலையா தான் இருக்கும். சோ நீங்க போயிட்டு ஒளிஞ்சுக்கிடுங்க, நான் பாத்துக்கிறேன். இது கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா காளியம்மாளை பார்த்து, சித்தி நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகிருச்சு, கோவில் கும்பாபிஷேகம் நின்னு போயிருச்சு அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியா மவனே, இதை தானே நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா பேசுறாங்க. அப்ப முத்து சொல்றாரு, மவனே நம்ம இங்க இருக்கிறது ரொம்ப சேஃப் இல்லடா, கண்டிப்பா அவன் கோவத்துல இங்க வந்தாலும் வருவான். சோ நம்ம போயிட்டு எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிறதா நல்லது, வாடா மவனே அப்படின்னு சொன்னதோட சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் காளியம்மா இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியாவது கும்பாபிஷேகம் நிக்கணும் அப்படின்னு நினைச்சோம், அதே மாதிரி நின்றுடுச்சு அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஊர் மக்கள் எல்லாருமே வந்துட்டு, என்ன இது இந்த வாட்டியும் இந்த கும்பாபிஷேகம் இப்படி தடைபட்டு போச்சு, இது மாதிரி ஈஸ்வரி அம்மாவோட மகளுக்கு இப்படி ஆகிருச்சு, இது மாதிரி சதிகாரவங்க எல்லாருமே சேர்ந்து கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக பாவம் ரேவதி அம்மாவை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. அப்ப விருமன் சொல்றாரு, அப்புறம் என்ன, இந்த வாட்டியும் கும்பாபிஷேகம் நடக்க போறது இல்ல, நான் தான் அப்பவே சொன்னனே இந்த கும்பாபிஷேகம் நடக்காது அப்படின்னு. நீங்க யாராவது கேட்டீங்களா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, விருமா நீ தேவையில்லாம பேசாத, உனக்கு கொஞ்சம் கூட இந்த ஊர் மேல அக்கறையே கிடையாது. இந்த கும்பாபிஷேகம் நடக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல நீயும் ஒரு ஆளா இருப்ப அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு விருமன் சொல்றாரு, இங்க பாருங்க, தேவையில்லாம என் மேல பழி போடாதீங்க. ஏற்கனவே நடந்த பிரச்சனையாலதான் நான் சொல்றேன் இந்த கும்பாபிஷேகம் நடக்க போறது இல்ல அப்படின்னு. அதுக்காக என் மேல பழி போடுறீங்க? சரி சரி, எல்லாரும் போயிட்டு அந்த ஈஸ்வரி அம்மாவோட மக எப்படி இருக்கான்னு பாருங்க, எப்படியும் இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்க போறது இல்ல. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, விருமா உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்ல விருமா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க, நம்மளாலதான் ஈஸ்வரி அம்மாவோட மகளுக்கு இப்படி ஆகிருச்சு, நம்ம தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், ஆனா நம்ம யாருமே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம போயிட்டோம். சரி வாங்க எல்லாருமே சேர்ந்து போய் பார்ப்போம் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் விருமன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஒரு வழியா நம்ம நினைச்ச மாதிரியே இந்த கும்பாபிஷேகம் நின்னு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப சந்தோஷமா நேரா வீட்டுக்கு போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ரேவதிக்கு வந்து டாக்டர்ஸ் எல்லாருமே ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அப்போ டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க சார், அவங்களுக்கு ரொம்பவே பயங்கரமான காயம் பட்டிருக்கு. ஸோ எதுவா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சார் எங்களால பதில் சொல்ல முடியும் அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க, உங்களை நம்பிதான் சார் நாங்க இங்க என் பொண்ணை கூட்டிட்டு வந்தோம், தயவு செஞ்சு என் பொண்ணோட உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், அவங்களுக்கு ரொம்பவே அதிகப்படியான காயம் பட்டிருக்கு. ஸோ ரொம்பவே பெரிய டாக்டரை தான் இங்க கூட்டிட்டு வந்து பார்க்கணும் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, சார் எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, இங்க டாக்டரை வர வச்சு என் பொண்ணை பாருங்க அப்படின்னு சொன்னதோட அவங்களும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தத்தோட இருந்துகிட்டு இருக்காரு. ரேவதிக்கு இப்படி ஒரு நிலைமை ஆனதுக்கு நானும் ஒரு காரணம் ஆகிட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தத்தோட இருக்க. அப்போ பாட்டி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, ஐயா பேராண்டி கவலைப்படாதையா, ரேவதிக்கு எதுவும் ஆகாது, அவ கண்டிப்பா பிழைச்சிருவா, நம்ம வேண்டுதல் எல்லாமே அவளை பிழைக்க வைக்கும் அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, பாத்தியா இது எல்லாமே ஒன்னாலதான் அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, ஈஸ்வரி என்ன ஈஸ்வரி இப்படி பேசுற? ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, இந்த கோவில் கும்பாபிஷேகமும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு என் பொண்ணுங்க கிட்ட சொன்னேன், ஆனா கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. அதுக்கு எல்லாமே ஓ மேல உள்ள நம்பிக்கையில இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கிளம்புனுச்சுங்க. நீ நல்லபடியா பார்த்துப்ப அப்படின்னு நான் நினைச்சேன், ஆனா என் பொண்ணுங்களை இப்படி பெரிய ஆபத்துல சிக்க வைப்ப அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னால தாண்டி இவ்வளோ பிரச்சனையும், என் அம்மாவை காலி பண்ணது மட்டும் இல்லாம என் பொண்ணுங்களையும் என்கிட்டேருந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு நீ திட்டம் போடுற அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, பரமேஸ்வரி சொல்றாங்க, ஈஸ்வரி என்ன ஈஸ்வரி இப்படி பேசுற? நான் தெரிஞ்சே என் பேத்திங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆபத்தை கொடுப்பனா? இங்க பாரு ஈஸ்வரி, இது எதுவுமே எனக்கு தெரிஞ்சு நடக்கல. அப்படி தெரிஞ்சிருந்தா என் பேத்திங்களை என் உயிரை கொடுத்தாவது நான் காப்பாத்திருப்பேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சீ நிப்பாட்டு,
இந்த கோவில் கும்பாபிஷேகமே வேண்டான்னு சொன்னேன். ஏற்கனவே என் புருஷனுக்கு நிறைய ஆபத்து வந்துச்சு. அதனாலேயே நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனா நீ தான் கொஞ்சம் கூட கேட்காம இப்படி என் பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வந்து என் பொண்ணுங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தை வர வச்சுட்ட. இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு ஈஸ்வரி, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு. என் பேத்திங்களுக்கு என்னால இவ்வளவு பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எதுவும் பேசாத. இந்த கும்பாபிஷேகம் டிராமாவை இதோட நிப்பாட்டு. இதுக்கப்புறமும் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணுங்களை எங்கேயாவது கூப்பிட்ட அவ்வளோதான் அப்படின்னு. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ஈஸ்வரி, இனிமே இந்த கும்பாபிஷேகத்தை பத்தி நான் ஒரு நாளும் பேசவே மாட்டேன். எப்போ இதனால என் பேத்திங்களுக்கே ஆபத்து வந்துச்சோ அப்படிப்பட்ட முக்கியமான கும்பாபிஷேகம் எனக்கு தேவையே இல்லை. என் பேத்திங்களையே காப்பாத்த முடியல அப்படிங்கிற பொழுது நான் எதுக்காக இந்த கும்பாபிஷேகத்தை இனிமே நடத்த போறேன்? இனிமே எனக்கு இந்த கும்பாபிஷேகமே எனக்கு தேவையில்லை ஈஸ்வரி. என் பேத்திங்களும் என்னோட மவனும் எந்த ஆபத்தும் இல்லாம பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மா தாயே, இப்பயாவது இந்த கும்பாபிஷேகத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னியே, போது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீரா பரமேஸ்வரிய பார்த்து சொன்னதும் பரமேஸ்வரி ரொம்ப சோகமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை, இந்த கும்பாபிஷேகம் நிறுத்துறதுனால எந்த பிரச்சனையும் முடிய போறதில்ல. எதிரிகள் எப்ப வேணாலும் நம்மள வந்துட்டு இப்படி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, இதுல என் பொண்ணுதான் பலியாடா. என் பொண்ணு எவ்வளவு பாவம் தெரியுமா? அவளுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க போனதுனால இது சின்ன ஆபத்துல இருந்து தப்பிச்சுட்டா. இதுவே நீங்க போகாம இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையாகி இருக்கும். அவ உயிரே இன்னைக்கு இருந்திருக்காது. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமத்த, ஆனா இது எல்லாத்துக்கும் யாரு காரணமோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வில்லியா பார்த்து பேசினதோட அப்ப வில்லி வந்துட்டு திருன்னு முடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ஆகா, இதெல்லாம் நம்ம தான் பண்ணோம் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான ஆதாரம் மட்டும் அவன் கையில கிடைச்சிச்சு, நம்மள சும்மா விட மாட்டான் போலயே அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த காளியம்மாள், சிவனாண்டி, முத்துவேல், அவங்க 3 பேராதான் மாப்பிள்ள இருக்கணும். அவங்க 3 பேரும் தான் சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை நிறுத்துறதுக்கு இப்படி எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமத்த, அவங்க 3 பேரும் தான். ஆனா அவங்க 3 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேச, அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை, அவங்க 3 பேரும் மட்டும் இல்லாம ஒருத்தவங்க அவங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாரு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அவங்கதான் ரகசியமா அவங்க 3 பேருக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்க யாரு அப்படிங்கறத உங்ககிட்ட நிரூபிக்கிறேன். இதை கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க. ஆகா, இவனுங்க நம்மளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமத்த, இவங்க மட்டும் இல்லாம இன்னொருத்தவங்க உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் யாரு அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, டாக்டர் வெளியில வந்துட்டு, இங்க பாருங்க மேடம், எதுவா இருந்தாலும் இன்னும் ஒரு 8 மணி நேரத்திற்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இது மாதிரி அந்த அம்மா ரொம்பவே இக்கட்டான நிலைமையில இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரிக்கு ரொம்ப பயம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. இது மாதிரி நம்ம பொண்ணுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வந்துருமோ அப்படின்னு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். சோ நம்ம ஹீரோவுக்கு அடுத்ததா ரொம்ப மாசான சீன் வந்துட்டு நடக்க போகுது. சோ மறக்காம எபிசோட்ஸை தொடர்ந்து கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.